ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாத்தையும் அடித்து வரட்டிட்டு அதோட நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரான். நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா, என் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கான், அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறான், நான் இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு இங்கேருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனை எப்போ வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட நம்ம ஹீரோயின் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கா. லியாவும் நம்ம ஹீரோயினை நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த டைமில் அந்த சிசி சனியாக இருக்குல்ல, அது இந்த வீட்டுக்கு வருது போல இருக்குது நம்ம ஹீரோ வீட்டுக்கு. உடனே இவளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்படி பயந்துடா, ஐயோ இவங்க எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி பயந்து மேடம் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சோன்னா, ஓ அப்போ நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, இங்கேருந்து இன்னும் கிளம்பலையா, உனக்கு எவ்வளோ தைரியம் நீ இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இந்த வீட்டில் நான் மெய்டாக இருக்கிறேன். ஓ அப்படியா, நீ மெய்டாக சேர்ந்துருக்கியா, அப்போனா அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் எடுத்து தூக்கி போட்டோன்னா நம்ம ஹீரோயின் என்னது அது ஏற்கனவே க்ளீனாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நான் சொன்னபடி செய்டி போய் க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம் அந்த வெயில் அந்த ஸ்விம்மிங் பூலை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயினால் முடியல, அப்படியே ரொம்ப மயக்கமாக வருது. ஆனால் இதெல்லாம் அப்படி சிசி பார்த்துக்கிட்டு நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் நடக்கிறத நம்ம லியாவும் யாருக்கும் தெரியாமல் அப்படி வீடியோ எடுத்து நம்ம ஹீரோவுக்கு அப்படி சென்ட் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சிசியை சும்மா இருக்காமல் அங்கே உள்ள ஒயினெல்லாம் நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றுறது, அங்கே உள்ள கேக்கெல்லாம் தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலையே நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பத்தாதுக்கு ஒழுங்காக க்ளீன் பண்ணுது சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் லியாவும் சொல்கிறா, மேம் இப்படிலாம் பண்ணாதீங்க, சார் வந்தால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த சிசியை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. என்னடி சொன்னால் செய்ய மாட்டியா, ஒழுங்காக பண்ணடி, உனக்கா உங்கள் சார் வந்து கேட்பாங்களோ கேள்வி அப்படிங்கிற மாதிரி தண்ணியில் பிடிச்சி நம்ம ஹீரோயின் முக்குனா நம்ம ஹீரோயின் ஐயோ என்னை விட்டுடுங்க நீங்கள் சொன்னபடி நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த சிசியே சொல்கிறா, நான் வந்துட்டு ஆண்டிகிட்ட சொன்னேன் அவ்வளோதான், உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காம பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுறான். வந்தவன் இதெல்லாம் பார்த்த உடனே அப்படி கத்த ஆரம்பிச்சிடான். சிசி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கி வந்தவன் தள்ளு அப்படிங்கிற மாதிரி சிசியை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில் நீங்கள் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி தூக்கணும்னா நம்ம ஹீரோயின் அப்படி எந்திரிக்கிறேன். அப்போ சிசி சொல்கிறா, ஒன்றும் இல்லை என்னோட கை தவறி அந்த கேக்கும் ஒயினும் கீழே ஊற்றிருச்சு, அதான் நான் க்ளீன் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்கு இவங்களை க்ளீன் பண்ண சொல்கிற, அதுக்கெலாம் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வாங்க இங்கேருந்து போகலான்ட்டு. அதுக்கு சிசின்னு சொல்கிறான், இவங்க நார்மலான ஒரு மேடி தானே, எதுக்கு இவ்வளோ மேலே இவ்வளோ கரிசனை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ போதும் இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், உன்னை யார் என் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணது, உன்னை யாரும் என்னோட சர்வெண்ட்டை வந்து வேலை வாங்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு அப்படி மயக்கமே வந்துடுது. அவளை பெட்டில் கொண்டு வந்து சேர்த்தோன்னா நம்ம லியா தான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அவங்க கொஞ்சம் ஷாக்கில் தான் அவங்களுக்கு ஹைபிபி ஏறின மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படி பார்த்து அப்படியே கவலைப்படுறான். அப்படியே அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு நான் எப்போவும் நல்லதாக செய்யணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் அது ஏன் தான் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட பயந்து டக்குன்னு எந்திரிச்சிடா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை குழந்தைன்னு சொன்னது, எனது குழந்தையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அது ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு கெட்ட கனவு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியே ஒன்றும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணி ஆதரவு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி தள்ளி விடுறா. வேண்டாம் நீங்கள் இந்த அளவுக்குலாம் என் மேலே க்ளோஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் ஒரு மேரீடான பொண்ணு, நீங்கள் ஒன்றும் மேரேஜ் ஆகலை, நீங்கள் இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டு அது தப்பாக போகுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அதோட அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ பணம் தேவைப்படுது போல இருக்குது. இந்த அம்மா இந்த பணத்தை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு அங்கே எங்கேன்னு தேடும்போது கடைசியில் நம்ம ஹீரோயினோட பேக் கிடச்சிருது. ஆஹா இதில் கார்டு இருக்குது, இந்த கார்டில் இருந்து பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் அந்த கார்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவன் குடிகார அப்பனும் வந்துடுவான். என்ன தைரியம் தான் நீ பணத்தை திருடுவா, உனக்கு இந்த வயசுலேயே இவ்வளோ பணம் தேவைப்படுதா, எதுக்கு உனக்கு இந்த இவ்வளோ பணம் கூட, அந்த கார்டு எனக்கு தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த கார்டை அந்த நாய் வாங்கிக்கிட்டு போயிடுது. அப்போ தான் நம்ம சிசி அந்த பேக்கில் உள்ள ஒரு பேப்பரை பார்க்குறா. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டு இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷாக்காகிடுது. என்னது இவங்க உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, இது எப்படி நடந்துச்சு, ஒருவேளை அந்த குழந்தைக்கு அப்பா யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுவா. ஏதோ ஒரு திட்டம் போடுறா. இங்கே அப்படியே கட் பண்ணி சிசியை கட்டுறாங்க. சிசி ஏதோ ஒரு முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தான் அந்த பொண்ணு ஓரா வந்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் தருவேன், அதாவது யூஏ பற்றி, ஆனால் நீங்கள் அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தா உங்களுக்கு நான் ஒன்று தருவேன்னு சொன்னால் அதுக்கு சிசி சரி நான் தரேன், ஆனால் என்ன அப்படி முக்கியமானதுண்டு யுவா சாருக்கு அந்த யூவிக்கு என்ன
ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்ட்டு உண்மையை சொல்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, சரி உனக்கு பணம் அனுப்பியிருக்க ஒழுங்கு அந்த எவிடன்ஸை கொடுன்னு சொன்னேன்னா, அப்போ தான் ரிப்போர்ட்டை காட்டுறா. எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக இது வந்து யுவாவோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சிசியும் கேட்டுட்டு, இனிமேல் என்னை எப்போ வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, இங்கேருந்து போன்னு சொன்னால் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி வந்துடா. சிசி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா, நம்ம ஹீரோவுக்காக இவள் காஃபிலாம் கொண்டு வந்து வைக்கிறா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஓரக்கனால பார்த்து பார்த்து அப்போ சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் திரும்பவும் உங்கள் ஹோட்டலுக்கே வேலைக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவளும் தயங்கி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ ஹோட்டலுக்குலாம் ஒன்றும் வேலைக்கு வர வேண்டாம், நீ இங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் அப்படியே நான் என்னோட சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஹீரோ கேட்டோன்னே, எனக்கு ஒரு 5000 கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா உனக்கு 50,000 தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு என்னது 50,000 அப்படிங்கிற மாதிரி வாய வைக்கிறா. ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன் சொல்கிறேன், அதை நீ கேட்டுக்கணும்னு சொன்னால், என்னென்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நீ இனிமேல் வந்து பாஸ்ன்னு என்னை கூப்பிடக்கூடாது, என் பேரை சொல்லி தான் கூப்பிடணும்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் என்னது உங்கள் பேரை சொல்லி நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி தயங்கிறா. அப்புறம் இன்னொரு தடவை நீ வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லவே கூடாது, அதுவும் இல்லாமல் நீ வந்து ஹோட்டலுக்குலாம் நம்ம வேலைக்கு வர வேண்டாம், ஏன்னா நீ அங்கே வேலைக்கு வந்தியாக்கும் தேவையில்லாமல் என்னை பற்றி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கேன், அன்றைக்கி நடந்ததை பற்றியே நிறைய நியூஸ்லாம் வந்து தப்பாக போட்டுட்டாங்க, அதனால் திரும்ப நீ ஹோட்டலுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம ஹீரோயின் சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் இன்னொன்று சொல்லுவேன், ஒருவேளை எனக்கு வந்து பணம்லாம் போதும், இனிமேல் இங்கே வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கேருந்து போயிடுவேன் சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னேன்னா, நம்ம ஹீரோயின் வந்து சொல்லாமல் போயிடுவியா, அப்போ உனக்கு பணம் தான் முக்கியமாக, அப்போ உனக்கு தேவையான பணம் கிடச்சா நீ இங்கேருந்து போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி க்ளோஸாக அப்படி பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பண்ணலையா வந்துடுறா. சார் அப்படிங்கிற மாதிரி உடனே இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற பார்த்துட்டு, சார் உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் பார்ட்னர் வந்திருக்காங்கன்னு சொன்னால், நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்ட்னரை மீட் பண்ண போகிறான். அவன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி அதை படித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்காக டீ கொண்டு வரான். ஆனால் அந்த பார்ட்னராக ஜாடமடியா, என்ன யுவா உன்னோட டேஸ்ட்டே ஒரு மாதிரியாக இருக்குது, இவ்வளோ மொக்கையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடித்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவன் எதை பற்றி சொல்லான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோன் டக்குன்னு ஃபைலை தூக்கி வீசிட்டு, உன்னோட ப்ராஜெக்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இனிமேல் அவனோட வந்து பார்ட்னராக வச்சுக்க நான் விரும்பலை, இங்கேருந்து கிளம்பி போன்னு சொன்னால் அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் கேட்குறா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு அதை பற்றிலாம் கவலைப்படுறா, நீங்கள் வந்து வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு அதோட வச்சுட்டு போகிறா. அவளும் ஒரு வகையில் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினோட சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா வீட்டுக்கு வந்தவங்க, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, அப்போ சிசி சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, அங்கே உள்ள ஆட்களும் நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போகிறாங்க. இல்லையோ மேடம் இவங்களை எங்கே இழுத்துட்டு போகிறீங்க, சாரை வந்தால் திட்டுவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வந்துடுறாங்க. அதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இழுத்துட்டு வந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தா சிசி உங்கள் அம்மா எல்லாருமே சுற்றி மாதிரி நிற்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது அன்றைக்கி நம்ம ஹீரோட ரூமுக்கு நம்ம ஹீரோயின் போயிருப்பால, அந்த வீடியோ தான் அந்த சிசி காட்டுறா. பார்த்தீங்களா உங்கள் பையனை எப்படிலாம் வளைச்சி போட இந்த கிளவி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் வயசு என்ன, என்னோட பையனோட வயசு என்ன, நீ எப்படி என்னோட பையனை வந்து மயக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிசின்னு சொல்கிறா. நீ எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பொய் சொல்லியில், அதுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குறேன் பாருஞ்சிட்டு அவங்கள ஒரு நைஃப் எடுத்து பாவம் நம்ம ஹீரோயின் அப்படி கையிலலாம் குத்தாயப்படுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆண்டி இவளை சும்மா விடக்கூடாது, இவள் பயங்கரமான ஆள், இவள் வயிற்றுல ஏதோ குழந்தைகள்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையில என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கான நடந்ததெல்லாம் லியாவும் சொல்கிறா. இன்னும் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பதறிக்கிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்துடும். சார் உங்கள் அம்மா வந்து யூவி மேடத்தை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறத நான் பார்த்தேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அங்கே அவசரமாக வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் அங்குள்ள நர்ஸும் வந்து மேம் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னோன்னா, இதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அப்படியா, அப்புறம் இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிசின்னு சொல்கிறா, இந்த குழந்தைக்கு அப்பா வேறு யாராக இருப்பான், ஆனால் இவள் வேணும்னாலும் யுவா சார் மேலே பழியை போட்டுட்டு இவள் பண்ண பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இந்த குழந்தை உண்மையிலே யுவாட சார் குழந்தை தான் அப்படின்னு சொல்ல வரா. ஆனால் இந்த சிசியை பேச விடாமல் நம்ம ஹீரோயின் வாயை மூடினோன்னே நம்ம ஹீரோயினை அப்படியே கத்துறா, ப்ளீஸ் விடுங்கன்னு. ஆனால் ஏதோ ஒரு மெடிசனை இந்த வாயில் போட்டுட்டு அந்த குழந்தைய அழிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோயின் இது வந்து யுவாட குழந்தைன்னு சொல்ல போகிறா. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஏதோ லைட்டாக காதில் வந்துட்டு இவ என்ன சொல்ல வரான்ட்டு அவ கிடக்குறா, ஆண்டி இவள் வாயத்தை வந்தாலும் போய் தான் சொல்லுவா, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெடிசன் எடுத்து நம்ம ஹீரோயின் வாயில் போடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படிங்க கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டாக வந்துடான். நம்ம ஹீரோனை தேடி
தேடி தான் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்தோன்னே அந்த நேரம் பார்த்து நல்லா நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னே இவனை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. அந்த சிசிக்கு அவங்க அம்மாவுக்கும் நீ எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்கள பிடிச்சி நல்லா சத்தம் போட்டு அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் வந்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையும் அவங்களையும் காப்பாற்றுறதுக்காக இங்கே டாக்டர் வந்து ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாயோ எனக்கு எதுவும் ஊசி வேண்டாம் ப்ளீஸ் என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாதா நான் பக்கத்துலேயே இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா டாக்டர் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க அவங்க தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்த்துன்னு சொன்னால் நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வரான். அப்போ தான் சிசி வந்து அது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவும் அவன் உங்கள் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனால தான் செக்அப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கோ கோவந்துடுது. செக்அப் பண்ணுறதுக்காக எதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறா, இதுக்கு பிறகு என் மூஞ்சிலே முழிக்காது இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னோன்னா அதோட அங்கேருந்து வெளியே வந்த சிசி நர்ஸை பார்த்து கார்டை கொடுத்துட்டு இந்த கார்டு உனக்கு தான், அதாவது அந்த குழந்தைய ஆட குழந்தைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், நீ எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொன்னோன்னா அந்த நர்ஸும் சரி அப்படியே செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே அப்படியே கட் பண்ணி கட்டாங்க. நர்ஸு நம்ம ஹீரோட்ட வந்து சொல்கிறா குழந்தையும் தாயும் நல்லபடியாக இருக்காங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட 2-3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கும் உடம்பு ஓரளவு சரியாயிடுச்சு. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அதோட எந்திரிச்சு இப்படி வெளியே வர அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான் சார் உங்களுக்கு குழந்தைண்டா அவ்வளோக்கா பிடிக்கவே பிடிக்காதுல்ல, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மேடத்தையும் அவங்க குழந்தைய நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் நீங்கள் ஏதாவது தப்புன்னு பண்ணேன்னு நினச்சிருந்தா காசை கொடுத்து அவங்கள அனுப்பியிருக்கலாம்ல, எதுக்கு அவங்க உங்கள் கூடயே வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோ நான் என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுவும் பேசாத இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட நம்ம ஹீரோயின்ட்ட வரா வந்துட்டு இன்றைக்கி நம்ம 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். இங்கே ஒரு வழியாக ரிப்போர்ட்டு வந்துருச்சு போல் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்ம யுவாவோட குழந்தை தான் அந்த குழந்தைன்னு ரிப்போர்ட் வந்தோன்னா இதை சிசி பார்த்துட்டு அந்த கார்டை இன்னும் வச்சுக்க, இந்த ரிப்போர்ட்டை நீ எனக்கு கொடுத்ததா நீ யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த ரிப்போர்ட்டை நான் சொன்ன மாதிரி மாற்றி கொடுன்னு சொல்லிட்டு மாற்றி கொண்டுக்கிட்டு வரா. இங்கே யுவா அம்மாட்ட தான் வந்து காட்டுற அந்த ரிப்போர்ட்டை ஆண்டி பாருங்கள் அந்த ரிப்போர்ட்டில் வந்து குழந்தை சரியாக வளர்ச்சியே இல்லை, அதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையத்தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம யுவாவோட குழந்தைன்னு சொல்லி இவன் வந்து பணம் பறிக்க பார்க்குறா, இதை நீங்களும் நம்பிடாதீங்க, இது கண்டிப்பாக யுவாவோட குழந்தையாக இருக்க முடியாது, அவள் ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு தான் அந்த மாதிரி வீட்டில் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவும் என்னது ஏன் என் பிள்ளை மேலே பழிய போட போகிறாளா, இந்த மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையே என்னோட பெயர பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாளா, இதை நான் செய்ய விட மாட்டேன், நான் இப்போவே அவளை பார்த்து சந்திச்சு அவளை இங்கேருந்து நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. உடனே உங்களை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அப்படி எந்திரிக்கிறான் மேடம் நீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்ன மேடம் என்னன்னு சொல்லுங்கடா. அப்போ அந்த சிசி என்னடி ரொம்ப நல்லா மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அப்படி அடிக்க போகிறா. உடனே அவங்க அம்மா வந்து தடுத்துறாங்க. வேண்டாம் நீ இப்போ எதுவும் பண்ணாத, நான் எதாக இருந்தாலும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் தான் வந்தேன், நீ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது சரி, ஆனால் என் பையன் உன்னைய விரும்புகிறது உனக்கு தெரியுமில்ல, ஆனால் நீ எப்படி என் பையனை மேரேஜ் பண்ணிக்க முடியும், உன் வயசு என்ன என் பையனோட வயசு என்ன, அவன் தான் ஏதோ சின்ன பையன் புரியாமல் பேசுகிறான்டா, நீனு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிறது சரியாவாக இருக்கும், உன் குழந்தையும் உன்னே நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நான் உனக்கு பெரிய அமௌண்ட்டு தரேன், ஆனால் நீ என் பையனை விட்டு போயிடணும் என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா. என் பையன் மேலே உனக்கு உண்மையிலேயே அன்பும் மரியாதையும் இருக்கிறாந்தா என் பையனை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அதோட அந்த அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினுக்காக அந்த குழந்தைக்காக நிறைய கிஃப்ட் அது இதுன்னு வாங்கிட்டு வரா. நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவள் பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இவள் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் நீ எங்கே திடீர்னு கிளம்பி போகிறான்ட்டு. இல்லை நான் என்னோடய வீட்டுக்கே போகலான் இருக்கேன். என்னது உன் வீட்டுக்கு, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உன்னை அடிப்பானே, அவர் ரொம்ப கொடுமைக்காரன்ல, நீ அங்கேயா போகிறான்ட்டு. இல்லை நான் வேறு ஒரு வேலை தேடிட்டேன், அதனால நான் அங்கேருந்து நான் சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவை சொல்கிறான் நீ இங்கேருந்து போக நான் அலோவ் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாமல் என்னை மீறி யாரும் உனக்கு வந்து வேலை கொடுக்குறான்னு பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தடுக்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறான் ப்ளீஸ் சார் என்னை விடுங்க, நான் இங்கேருந்து போகிறதா நல்லது, உங்களுக்கு நிறைய பவர்லாம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என் மேலே கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறையும் அன்பு இருக்கிறாந்தா என்னை விட்டுடுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகணுன்னா நம்ம ஹீரோ கோவம் வந்துடுது. ஓ அப்படியா இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டியா, அப்புறம் உன்னோட விருப்பம், நான் எதுவும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகும்போது இந்த யானு சார் நீங்கள் கேட்ட கிஃப்டெல்லாம் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னேன்னா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நான் கோவமாக உள்ளே போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைக்காக எவ்வளோ ஆசையாக கொண்டு வந்திருக்கான், ஆனால் உண்மையிலே இதுதான் அவனோட குழந்தைன்னு தெரிஞ்சால் அப்போ எப்படிலாம் கவனிச்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அதாவது வீட்டில் வந்து இவளுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக வரா. அப்போ அந்த நேரம் பார்த்தா அந்த குடிகார பையன் தூங்கிக்கிட்டு இருக்கானா. சரி இந்த டைமில் அப்படி மெதுவாக எடுத்துகிட்டு போயிடலான்னு இவ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க பிள்ளைங்கெல்லாம் வந்துடுதுங்க. வந்துட்டு எங்கே இங்கேருந்து தப்பிச்சு இப்போ போக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டி வச்சோன்னா உடனே நம்ம ஹீரோயின் எங்கே அவுத்து விடுங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அந்த குடிகார பையில
ஏண்டி என்ன தைரியம்தான் என்னை ஏமாற்றிட்டு அங்கே போய் இருந்திருப்பா, உன் வயிற்றில் வர குழந்தை வர வளருதா, உண்மையா என்ன தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறான். அப்போ அவன் பொண்ணும் பையனும் சொல்கிறாங்க, அப்பப்பா அடிச்சுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இவளை வச்சு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஏன்டா இவளுக்கு ஏதாவது ஒன்றுண்டா அந்த யுவா சும்மா இருக்க மாட்டான், அதான் கண்டிப்பாக இவளை பேரை சொல்லி நம்ம நிறைய பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா நியூஸில் வந்து யுவாவோட கம்பெனியை வந்து அவங்களோட தம்பிக்கு மாற்ற போகிறதா அவங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இதை நம்ம ஹீரோயினும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் பொண்ணும் பையனும் சொல்கிறாங்க, அப்பப்பா உடனே நீங்கள் பணத்தை கேட்டு வாங்குங்க, ஏன்டா கம்பெனி மட்டும் கை மாறிட்டா அப்போ யுவாட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிடுன்னு சொன்னால் ஓ அப்படியே அப்போ பணம் கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படி கட் பண்ணி காட்டுறாங்க, நம்ம ஹீரோட அப்பா இருக்காங்களா அவங்க வந்து இன்னொரு பையன் இருக்கான் போல இருக்குது, அந்த பையனை தான் இப்போ வந்து இந்த ஹோட்டலுக்கு பிரசிடென்ட் ஆகியிருக்கேன், இனிமேல் இவன் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் பார்த்தா நம்ம ஹீரோவும் கரெக்டாக அங்கே வந்துட்டு என்னோடய ஹோட்டலுக்கு யார் இப்போ பிரசிடெண்ட்டாக மாற்ற போகிறீங்க, உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, இதுக்கு யாரோட ரைட்ஸ் கொடுக்கணும், இது என்னோட கம்பெனி, நான் யாருக்கு வேணாலும் பிரசிடெண்ட் ஆக்குவேன், இனிமேல் இந்த கம்பெனிக்கு நீ பிரசிடெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க, யார் இவனா உங்கள் பையன், இவன் இல்லீகல் பையன், இவனை போய் உங்கள் பையன்னு சொல்லிக்கிட்டு என் பையனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம விட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சிசி வர வந்துட்டு, அங்கிள் என்ன அங்கிள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் நாங்களும் எவ்வளோ நாள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கோம், நான் உங்கள் பையனை தான் லவ் பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட செகண்ட் பையன் அவன் தான் பிரசிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே, இந்த ஹோட்டலோட பார்ட்னர் வந்து எங்கள் அப்பாவும் கூட தானே, அப்படி இருக்கல நீங்கள் எப்படி எங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவோடய பேசாமல் நீங்கள் சிசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அப்போ தான் சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிசியும் வரா, ஆமாம் யுவா இப்போதைக்கு வேறு வழியில் பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்போ நம்மளை முழு சொத்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சிசியும் சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் யோசிக்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நீ உடனே 10 மில்லியன் தரணும், இல்லாட்டி நான் யூவியை வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டணுன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சியாரான். உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை எதாதானே நீ பார்த்துக்க நான் அந்த வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவங்க அம்மா கத்துறாங்க, டே இங்கே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, நீ எங்கடா போகிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுன்ட்டு. டே இங்கே உங்கள் அப்பா வந்து வேற ஒருத்தனுக்கு சொத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவன் தான் வாரிசுன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ இப்போ இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்களுக்குள்ளே மண்டி போட்டுறாங்க. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ ஏமா இப்படிலாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சிசி ஆண்டி என்ன ஆண்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் யுவா அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இங்கே பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சிசியை மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி இதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதாக இருந்தாலும் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்துக்குவான், இப்போ நான் இங்கேருந்து பொய்யே ஆகணும், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல யார் பேச்சும் கேட்காம நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க, நம்ம ஹீரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே தப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, விடு உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இனிமேல் நீ என்னை டச் பண்ண உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை அடித்து உதைக்கிறா. ஆனால் அங்கே அவங்க பையனும் அவங்க பொண்ணு வந்துடுறாங்க, என்ன தைரியம் தான் நீங்கள் எங்கள் அப்பாவே அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் அப்பாவுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகி ரொம்ப வருஷமாச்சு, இனிமேல் உங்கள் அப்பாவுக்கு என் மேலே எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, நான் தான் பாவப்பட்டு உங்களுக்காக இத்தனை வருஷம் இங்கே இருந்தேன், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களை இங்கே விட்டுடுவோமா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து, உனக்காகவும் மேரேஜுக்காகவும் நான் 5 மில்லியன் சேர்த்து வச்சிருக்கேன், இந்த கார்டை நீ பத்திரமா வச்சுக்க, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து போக விட்டுட்டு, அதுதான் உனக்கு நல்லது, இவங்களோட சேர்ந்து உன் லைஃப்பை நீனே வேஸ்ட் பண்ணிக்கிறாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு தேடி வந்துட்டா, ஆனால் வீடு எதுன்னு தான் தெரியல, ஒவ்வொரு இடத்துலையா பார்த்துட்டுருவாங்க, சார் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா இல்லை சார், இங்கேயும் இல்லை சார், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ ஐயோன்னு தெரியாமல் நான் அட்ரஸ் சரியாக கேட்காம வச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி. இங்கே என்னடா அந்த குடிக்கார பையன் நம்ம ஹீரோயினை விட மாட்டேங்கிறான், ஏன்டி எங்களை இங்கே தனியாக தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் நல்ல வசதியாக போய் வாழலான்னு பார்க்குறியா, அதுவும் இந்த குழந்தைய பற்றுக்கிட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னையும் உன் குழந்தையும் சாவடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை நம்ம ஹீரோயினை மாடல்னு பிடிச்சல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து, அப்பப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு, அதுவும் இல்லாமல் அம்மா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அந்த யுவா தான் காரணமாக இருப்பார், அதனால் இதெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோத்தான் நம்மளை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்க, நம்ம எல்லோரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்க அப்பாவை, நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன், எனக்கு ஒன்றும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு புதுசு இல்லை, நான் எனக்கு இது ஒன்றும் பயமும் இல்லை, ஆனால் இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறான், இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவள் பொண்ணு, அப்பா நீங்கள் விடுங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்கும்போது, ஏன்டி நீனும் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறியா, என்ன பணம் கிடச்சிருச்சுட்டு நீ அவள் பக்கம் சாஞ்சிட்டியா, அவ்வளோதான் நீ பேசாமல் இங்கேருந்து போயிருந்துட்டு அந்த
பொண்ணுக்கும் ஒரு கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, நீ யார் சொன்னாலும் சரி இவளை நான் உயிரோட விட மாட்டேன், இவளை நிம்மதியாக நான் வாழ விட மாட்டேன், ஏன்னா என்னோட லைஃபுக்கு எடுத்தவே இவ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை படியில் அப்படி தள்ளி விட போக்குறோம். நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வர நம்ம ஹீரோயின் அப்படியே தாங்கி பிடிச்சிடான் நம்ம ஹீரோயினை. என்னாச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓ நீ தான் அந்த யுவாவா, உன்னைய தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் சொன்னோன்னே அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு வந்துச்சே கோபம். பிடிச்சி அவனை அடின்னு அடிச்சோன்னா நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சோன்னா அந்த நேரம் பார்த்து யானும் வந்துடான். நம்ம ஹீரோ இவங்களெல்லாம் யாரும் சும்மா விடாத, இவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வா நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை பார்த்து நீயாவது நல்லவளா இரு, நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கிளம்பி அவளும் போவ. அந்த யானும் வந்து நல்லா அவங்க 3 பேருக்கு நல்லா சாத்துன்னு சாத்துறான். சத்தம் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்குது. அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஜூஸ்லாம் கொடுத்து அப்படி தாங்குறான். அடிக்கடி பட்டுருச்சா, ரொம்ப வலிக்குதா, ஏன் இப்போ என் பேச்சை கேட்காம அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது லியாவும் அங்கே வந்துடா. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி நீ இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, பிஸ்னஸ் விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினும் அதோட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சிசியை காட்டுறாங்க. அந்த சிசியை அந்த செகண்ட் பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட தம்பின்னு சொன்னாங்களா அவனையும் காட்டுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் கூட்டு சேராங்க போல இருக்குது. அவன் சொல்கிறான், நீ பேசாமல் என்ன மேரேஜ் பண்ணிக்க, அப்போ தான் நம்ம 2 பேருமே ஒன்றா அந்த ஹோட்டல் நடத்த முடியும், நம்ம பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்க முடியும். நீ தேவையில்லாமல் நீ யுவா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கனால என்ன, அந்த யுவா தான் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே, இனிமேல் அவனை கண்டுக்க போகிறான், பேசாமல் நீ என் பக்கம் வந்துடுது, அப்போ தான் உன் சொத்தையாவது காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னா இவளும் அப்படியே அமைதியாக இருக்கா. அதுக்கு அவனை சொல்கிறான், நீ ஒன்று என்னை நிஜமாவெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், சும்மா ஒரு ஃபேக்கான மேரேஜ் தான், எனக்கு சொத்து கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், உனக்கும் உன்னோட சொத்து போகக்கூடாது, அவனை பழி வாங்கணும், ஒரே கல்லில் 2 மாங்க சரியான்னு சொன்னோன்னா இந்த சிசியும் சரின்னு ஒத்துக்கிறா. அதோட இங்கே அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு தான் வரான். பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான் போல இருக்குது. வந்தவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் கிஸ் கொடுக்குற மாதிரி வந்தோன்னா நம்ம ஹீரோ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்றா. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஃபேஸெல்லாம் மாறுது. இல்லை இதெல்லாம் சரியாக வராது, அன்னைக்கு நீங்கள் தெரியாமல் ட்ரக்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதனால அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஆனால் அதுக்காக நீங்கள் என்னை மேரேஜ்லாம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைண்டு, ஏன் உன்னையும் உன் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவை நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே அவனை தடுக்க முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அதாவது திடீர்னு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மீட்டிங்காக கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போகிறான், நீனே மீட்டிங் கிளம்பி ரெடியாகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நான் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் அறிவிக்க போகிறேன், அதெல்லாம் நீ கண்டிப்பாக அங்கே இருக்கணும், அதெல்லாம் நீனும் கண்டிப்பாக வந்துருன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வரா. அப்போ தான் நம்ம ஹீரோட கபோர்டில் வந்து ஏதோ ஒரு வாட்ச் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் கட்டியிருந்தாலும் அந்த வாட்ச் தான் அவள் மிஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ வந்து அதை பத்திரமா எடுத்து வச்சிருப்பான். அதை தான் பார்த்துட்டு அப்போ தான் பக்கத்தில் உள்ள டைரியும் எடுத்து படிக்கிறா. அதை நம்ம ஹீரோ தான் எழுதி வச்சிருப்பான். அதாவது முத நம்ம ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பான்ல, அன்னிலேருந்து அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை வர்ணிச்சு எழுதியிருப்பான். இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோயினை பற்றி அவன் எழுதி வச்சிருப்பானா. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அவன் உண்மையிலே நம்ம ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவளும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸை கட்டுறாங்க. அவங்க அப்பாவை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் செகண்ட் பையனுக்கும் சிசிக்கு மேரேஜ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம், அதனால் நம்ம இந்த ஹோட்டல் எல்லாமே எங்களோட முழு கண்ட்ரோலில் வந்துடும், இவர் தான் புதிய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாவை நீ எதுக்கு வரா, உனக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிசியும் சொல்கிறா, இவா நான் உனக்கு வேணால் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ மட்டும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த கம்பெனி எல்லாம் உனக்கே நான் தந்துடுறேன், என்னோட ஷேர் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவன் தம்பியும் அடி பாவி அதுக்குள்ளே அப்படி கச்சு மாறிட்டால, இவளை நம்பி நான் இப்படி ஏமாந்து போயிட்டேன்னு அவன் நின்றுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை சிசி, இது ஃபுல்லாக என்னோட சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த ஹோட்டலில் உள்ள அவங்க அப்பாவோட சாரை வந்து இந்த செகண்ட் பையன் சோயா வந்து ஏற்கனவே வந்து கையாளு பண்ணியிருப்பான் போல இருக்குது, அது வேற யாருக்கோ வந்து வித்திருப்பான் போல இருக்குது, இது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஷேர்ஸ் எல்லாமே நான் திரும்ப வாங்கிட்டேன், அதனால இப்போ இது எல்லாமே என்னோட ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுமே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா
பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்கலாம் அப்படியே வாயை பொழந்துறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் அப்படி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து இப்போ தான் உங்கள் டைரியை படித்து உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இனிமேல் நானும் உங்களை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன். உங்கள் லவ்வை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அவங்களுக்குள்ளேயே அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளவங்களாம். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு தான் நம்ம ஹீரோவும் அப்படி விலக நம்ம ஹீரோயினுக்கு வைக்க தாங்க முடியலன்னு அங்கே உள்ளவங்களாம் பார்த்துட்டு வாவ் எவ்வளோ சூப்பரான கப்பலியாக இருக்காங்க, நான் கண்டிப்பாக அந்த லவ்வுக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிசி நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோயின் திரும்ப ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் நான் தலையிட்டுக்கிட்டு இருக்கா. இது என்னோட குடும்பம், என் ஃபேமிலி, என் குழந்தை. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அங்கே மிரட்டினோன்னா அங்கே உள்ளவங்களும் ஆமாம் இதுதான் சரியான பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டு அந்த பேப்பர் எடுத்து காட்டுறான். பாருங்கள் அந்த சோயா வந்து என்ன ஃப்ராடெலாம் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அங்கே உள்ள இதெல்லாம் காட்டணும் தான் அப்போ தான் தெரியுது இவன் நிறையா தில்லுமுள்ளு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் அவங்க அப்பாவும் வாங்கி படித்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவோட கையெழுத்து போட்டு இவங்க அவருக்கு தெரியாமல் நிறைய சேரவை வந்து விற்றுருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க அப்பாவுமே ரொம்ப சாக்காகிறாரு. என்னது எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு சார் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் யான் வந்து ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வரான். சார் மேடம் வயிற்றில் வளர குழந்தை உங்கள் குழந்தை தான், அதுவும் இல்லாமல் இந்த குழந்தையோட ரிப்போர்ட்டெல்லாம் மாற்றி இந்த குழந்தை வந்து உங்கள் குழந்தை இல்லைன்ட்டு மூளை வச்சு சரியில்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ட்டு இவங்க ரிப்போர்ட்டை மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் அந்த நர்ஸ் ஐயோ நான் எதுவுமே செய்யலை அந்த சிசி சொல்லி தான் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு நீயா இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அம்மா என்னோட சின்ன வயசாக ஒரு கும்பல் வந்து கடத்திட்டு போணுச்சுல அப்போ என்னை காப்பாற்றி விட்டது இந்த பொண்ணு தாம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொன்னோன்னா அவங்க அம்மா என்னது நீ தான் காப்பாற்றினியான்ட்டு. ஆமாம் ஆண்டி நான் தான் காப்பாற்றினேன், ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து யுவாவை நல்லபடியாக பார்த்துக்குவேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்குருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அவங்க ஆன்ட்டியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறா என் வயிற்றில் வளர குழந்தை வந்து உங்கள் பேர குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் என்ன நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கீழே உட்காந்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. என்னை நீ மேரேஜ் பண்ணிக்குவியா, எப்போதும் என் கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அங்கே உள்ளவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுமான்னு அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே நம்ம ஹீரோ அந்த ரிங் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே போட்டு விட்றான். அப்புறம் என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. நம்மளும் அவங்க சந்தோஷமாக வாழணும் வாழ்த்திட்டு இங்கேருந்து கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.